நின்று இதுக்காக போராட வேணுங்கிறத நான் எனக்கு உண்மை. ஏன்னா திமுக ஆளும் கட்சி வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ற அதே நேரம் இதை எடுத்து பெருசாக்க வேண்டிய எதிர்க்கட்சிகளும் இதுல வாய் திறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதிர்க்கட்சிகளுமே இதை வந்து பெருசுபடுத்தல. அஜித்குமார் வழக்க பேசின அளவுக்கு கவின் விஷயத்தை பேசினாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்கள் உடனே வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போனார். ஆனா கவினுடைய மரணத்துக்கு இப்பொழுது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட அவர் தரப்புல இருந்து வரல. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க சமூக நீதி போராளின்னு பேசுறவங்க, அவங்க கிட்ட இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையும் வரல. அப்போ பெருசுபடுத்த வேண்டிய அரசியல் கட்சிகளே கவினுடைய விஷயத்துல மௌனம் காக்குறாங்க. அப்படிங்கிறப்போ சாதி மறுப்பு, சாதி ஒழியணும் அப்படிங்கறது அரசியல் கட்சிகள் வெறும் வாய் வார்த்தையோட நிறுத்திட்டு வாக்கு வங்கி அரசியல் தான்ப்பா முக்கியம், ஆட்சியை பிடிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கதானே சமூகத்துல அப்படிங்கிற ஒரு பயத்தை எழுப்புதுல. இது மிக சரியாக சொன்னீங்க. நீங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்க மாட்டேங்கிறார், எதுக்கோ பேசுறாரு போறாமே.